தலைவர் தளபதியார் தளபதியார். சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் அக்கட்சியில் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறி பகுதிச் செயலாளர் தனியரசு தலைமையில் இன்று திமுகவில் இணைந்தனர். நோபல்ராஜ், நான் தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்கேன். நான் 14வது வட்ட இளைஞரணி தலைவர் என்ற பொறுப்பு வாங்கினேன். பொறுப்பு வாங்கி நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாத ஒரு காரணத்துக்காக தான் வெளியே வரோம். ஆர்கே மணி அவர் நாங்கள் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே இருந்தோம். ஆனால் அவரும் எங்களுக்கு எதுவுமே பண்ணல. அவர் பண்ணுவாருன்ற எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தோம். ஏன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எங்களை அழைக்கிறது இல்லை, ஏதோ ஒரு விடிப்பும் எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால் நாங்கள் அந்த கட்சியிலேருந்து வெளியே ஆரம்பித்து திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. அந்த டாபிக் எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாம் அவங்க என்னென்ன அறிக்கை கொடுக்குறாங்க எல்லா ஒர்க்கும் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பண்ணியிருக்கோண்ணே. எல்லா ஒர்க்கும் பண்ணியிருந்தோம். அவங்க எந்த ஒரு அறிக்கை கொடுத்து நாங்கள் பண்ணாமல் இருந்ததே இல்லை. எல்லாத்தையும் பண்ணி தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் ப்ரூஃபும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் எல்லா ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாமே பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். வெளியே வர காரணம் என்ன? இல்லைண்ணா, எங்களுக்கு நல்ல மரியாதை இல்லைண்ணா. அந்த இடத்துல எங்களுக்கு அந்த மரியாதை இல்லாத இடத்துல நாங்கள் இருக்கணும்ன்ட்டு எங்களுக்கு பிரோஜனமே இல்லையே. எங்கள் உழைப்பை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க, மற்றபடி எதுவும் எங்களுக்கு தர்றதில்லை. அதனால் எங்களுக்கு பிடிக்காம எல்லா நிர்வாகி இப்போ வந்தவங்க எல்லாருமே உறுப்பினர், எல்லாரும் தாவேகாவோட உறுப்பினர் எல்லாருமே வருவாங்க. திருவொற்றியூர் பகுதிக்கு சேர்றாங்க. இப்போ இது ஒன்றும் இல்லாமல் இன்னும் மேலே தாவேகாலேருந்து இதுலேருந்து இணைவாங்கன்றதை நான் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன். குஷியானந்த் சொல்லியிருக்காருல, ஆரம்பத்தில் உழைச்சவங்களுக்கு தான் பதவிகள் நான் சொன்னாங்க, புதுசாக வந்தவங்களுக்குலாம் பதவிகள்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இல்லைண்ணா, இப்போ வந்தவங்களுக்கு மட்டும்தானே பதவி கொடுத்து எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. மற்றபடி நாங்கள் இப்போ திருவொற்றியூர்லனா இப்போ என்னோட பேர் எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்ட்டு அவங்க இந்த தாவேகாக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் தெரியாமல் இருக்கா சொல்ல. அப்போ ஏன் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வந்தவங்களை முன்னே நிற்க வச்சு அது எங்களை அசிங்கப்படுத்துக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியல. திமுக இணைஞ்சிருக்கீங்க? திமுக எங்கள் மனப்பூர்வமாக தானே இணைஞ்சிருக்கோம்.